الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم أوتيت جوامع الكلم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராய் சென்ற வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் மற்ற நபிமார்களை விட சிறப்புத்தன்மையாய் எதையெல்லாம் கொடுத்தான், ரசூலுல்லாஹ் தன் மீது எதையெல்லாம் வாஜிபாக்கிக் கொண்டார்கள், உம்மத்துக்கு சுன்னத், ரசூலுக்கு எதெல்லாம் வாஜிப், இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகைகள் என்ன என்பது குறித்து பார்த்தோம். அந்த தொடராய் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் இந்த 3 பிரிவுகளில் முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை விட்டு எந்த வகையில் வித்தியாசப்படுகிறார்கள், ரசூலுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு தன்மைகள், அவற்றிலிருந்து ஒரு 10 தன்மைகளை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் ரசூலின் பெயரை சொல்லுகிற மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். வேறு எந்த நபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு இல்லை, சிலாகிப்பு இல்லை. நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார்கள். ஆதமுக்கு பிறகு நபுவத் என்பது சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வருகிறது. சீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். அன்பு மகன் சீசே, என்னுடைய தௌபா எதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நான் 200 ஆண்டு காலம் நான் தௌபா செய்தேன். அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மதின் பொருட்டினால் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டேன். அல்லாஹ் மன்னித்தான். நான் சொர்க்கத்தில் வாழ்ந்த காலம் முழுக்க சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா மரங்கள், மரத்தில் இருக்கிற இலைகள் அத்தனையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹூர்லீன்களை நான் கண்டிருக்கிறேன் மகனே, ஹூர்லீன்களினுடைய நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது மகனே. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். அதனால் 2 விஷயங்களை மகனே நீ மறந்து போகாத. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் உருவத்தை உஸ்கா என்று சொல்லுவார்கள், உறுதியான கயிறு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மகனே நீ மறந்து போகாத. வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ் ஒருவன் வேறு இலாஹ் இல்லை, இதில் உறுதியாக இருந்து கொள் மகனே. முஹம்மதையும் நீ மறந்து போகாதே மகனே. அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் அந்த நாயகத்தின் பெயர் சொல்லி, முஹம்மதின் பெயர் சொல்லி கேள் மகனே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். இது ரசூலுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பிரத்யோகத்தன்மை. இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகிறான், வலக்கத் கதப்னா ஃபி ஸபூரி மின் பஅதி ஸிக்ர் அன்னல் அர்ல யரிசுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். பூமி முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கான். ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த். அதனாலதான் இந்த உம்மத்தே முஹம்மதியா
பூமி முழுவதையும் வாரிசாக்கிக் கொள்ளுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி. என்னுடைய நிஅமத்து முழுக்க ரசூலின் உம்மத்துகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா நிஅமத்துக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் கம்ப்யூட்டரை அறிந்திருக்கிறார்களா? ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறார்களா? விமானம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியுமா? முந்திய உம்மத்துக்களுக்கு இந்த நியமத்துக்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நியமத்துக்களையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உம்மத்துகளுக்கும் எரிசுஹா, இது அனைத்திற்கும் வாரிசாக வருவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் முந்திய வேதத்தில் சிலாகிக்கவில்லை. யாத்தி மின்பாத் இஸ்முஹு அஹ்மத், ரசூலுக்கு பின்னால் யாரெல்லாம் கலீஃபாவாக வருவார்கள் என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைக்கவில்லை. யார் கலீஃபாவாக வருவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தௌராத்திலே அல்லாஹ் சொல்லாத செய்திகளே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 18 வயது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசம் செல்கிறார்கள். யமன் தேசத்திலே அஸ்பி கபீலா, அஸ்பி என்று சொல்லுவார்கள். அதிலே வேதம் படித்த, தௌராத்து படித்த ஒரு பெரியவர் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் முகத்தை பார்க்கிறார். ஆன்த மினல் அரபி, நீ அரபு நாட்டை சார்ந்தவர் தானே? ஆமா. ஆன்த மின் குரைஷ், குறைசி இனத்தை சார்ந்தவர் தானே? ஆமா. உன்னுடைய இடது தொடையில் ஒரு மச்சம் இருக்கிறது, உன்னுடைய வயிற்றில் ஒரு மச்சம் இருக்கிறது. நான் தௌராத்தில் படித்திருக்கிறேன், உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாமா? இதையெல்லாம் எதற்கு கேட்கிறேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 18 வயது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் எதற்கு கேட்கிறேன்? கடைசி நபி ஒருவர் வருவார், அந்த நபிக்கு வசீராக, துணையாக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்று தௌராத்தில் படித்திருக்கிறோம். நபியை குறித்து மட்டுமல்ல, நபிக்கு வசீராக, அமைச்சராக, நபிக்கு பின்னால் யார் வருவார்கள் என்று தௌராத். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்றார்கள், தொடையை காட்டினார்கள். இடது தொடையில் இருக்கிற மச்சத்தையும் வயிற்றில் இருக்கிற மச்சத்தையும் பார்த்துவிட்டு அத்தஹு ரப்பில் காபா, தௌராத்தில் சொல்லப்பட்ட அதே அடையாளம் இருக்கிறது, அத்தஹு, அது நீங்கள் தான், ரப்பில் காபா, இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் என்று கவியை பாடுகிறார். தௌராத்தில் சொல்லப்பட்ட கவிதையின் வரிகள். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட 2.5 வயசு கம்மி, 37.5 வயது. பெருமானாருக்கு 40 வயது. நபித்துவத்தை வாங்கி வந்த நாயகம் நேர அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே போய் ஏகத்துவத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் நபி என்பதற்கு என்ன அடையாளம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 18 வயதுல யமனுக்கு போனீங்கல்ல, அங்க ஒரு அஸ்து கபீலாவை சார்ந்த ஒரு சேர்ந்து என்ன கவிதை படித்தாரோ அதை சொல்லட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது தொடையை பார்த்துவிட்டு, வயிற்றின் மச்சத்தை பார்த்துவிட்டு, நபிக்கு துணையாக இருப்பீர் என்று 18 வயதிலே உங்களுக்கு சொன்னதை சொல்லட்டுமா, அவர் படித்த கவிதையை படிக்கட்டுமா என்று பெருமானார் படிக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்கிறார்கள். அப்ப நபிக்கு துணையாக யார் வருவார்கள் என்பது வரை முந்திய வேதங்களில் அல்லாஹ் சொல்லி வைத்தார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஷாம் தேசத்திற்கு செல்லுகிறார்கள். செல்லுகிற வழியில் இடையிலே இரவு தங்குவதற்காக ஒரு மடம் தெரிகிறது. அந்த மடத்திலே கிறிஸ்துவ மடம், அந்த மடத்திலே போய் தங்கினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. சின்ன வயசு. அந்த மாதிரியார் பார்க்கிறார். பார்த்துவிட்டு நான் வேதம் படித்திருக்கிறேன், இன்ஜீலில் நபிக்கு துணையாக வரக்கூடியவர் அசித்தா வாலல் குஃபார், குஃபார்களின் மீது கடினமாக நடப்பார், ஆனால் தன் தோழர்களிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுவார்.
இப்படி ஒருவர் இருக்கிறார், அவருக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது, இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து உமரே உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் நபியாக வருவீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பொதுவாகவே வேடிக்கை மனிதர். உமர் ரலியல்லாஹு சின்ன வயதில் ஆடு மேய்க்கவே தகுதி இல்லை, ஒட்டகம் மேய்க்கவே தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற நான் ஒரு நபிக்கு துணையாக வருவேனா? அவர் சொல்லுவார், அது மட்டுமல்ல, இந்த இடமும் உன் ஆட்சிக்கு கீழ் வரும். என்ன பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, என்ன ஒரு 15 வருஷத்துல நீங்க தான் இந்தியாவினுடைய பிரதமரா வருவீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு இல்லையா? என்ன ஆட்சி இருக்கு? சராசரி மனிதனை அழைத்து ஒரு பெரிய பொறுப்பை சொல்லுகிற போது ஏற்க மனம் வராது. உமர் ரலியல்லாஹு இடத்திலே சராசரி மனிதராக இருக்கிற உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது நான் இருக்கிற இந்த பூமி உன் ஆட்சிக்கு கீழ் வரும், நீங்கள் தான் கவர்னராக இருப்பீர்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, நடக்கிறத பேசுப்பா, ஒரு நாள் வரும், அப்படி வந்தால் இது எனக்கே கொடுத்து விட வேண்டும். எழுதி கொடுக்கிறீரா? உமர் ரலியல்லாஹு பேப்பர் எடுத்துப்பா, எது வேண்டாலும் எழுதி கொடுக்கிறேன். அப்படி ஒரு ஆட்சி வந்தால் நான் இதை தருவதாக எழுதி கொடுக்கிறேன். அவரும் எழுதினார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ரேகை வைத்தார், கையொப்பம் பெற்றார், எல்லாம் நடந்தது. காலங்கள் உருண்டோடுகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி வருகிறது. அந்த உமர் ரலியல்லாஹு எங்கே தங்கினார்களோ அந்த மடம், அந்த ஷாம் தேசத்தினுடைய பகுதி உமர் ரலியல்லாஹுவுக்கு சொந்தமாகிறது. நேரா அவர் எழுதி கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு எழுதி கொடுத்ததை கொண்டு வந்தார். அன்று நான் சொன்னேன், தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் வருவீர்கள் என்று சொன்னேன். நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களே, அந்த இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். நபித்தோழர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், என்ன செய்வது? உமர் என்றைக்கும் வாக்கு மீறாதவர். உடனே அவர் சொன்னாரு, தௌராத்திலேயும் இதுவும் பொறிக்கப்பட்டிருக்கிறது, உமரின் வாழ்க்கையில் அவர் வாக்கு மீற மாட்டார் என்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருப்பார்கள், அவர்களின் ஆட்சி எப்படி இருக்கும், அவர்களின் அடையாளம் என்ன? ரசூல் அல்ல, உமர் ரலியல்லாஹுவை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்ட அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வருவார்கள்? தௌராத்தில் அதுவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு ஒருவர் இரக்கமுள்ள மனிதர், ரஜுலே ரகீக், இரக்கமுள்ள மனிதர் ஆட்சிக்கு வருவார். அவர் ஷஹீதாக்கப்படுவார். அவர் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது அல்லாஹு அக்பர், நஜிதுஹு யௌமல் கியாமத்தி அமீரன் அலல் காத்திலி வல் காத்தில். தௌராத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்கிறார்கள், கொலை செய்தவனுக்கு இவர்தான் நாளை மறுமையில் அமீராக இருப்பார், ஏமாற்றியவருக்கு இவர்தான் அமீராக இருப்பார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவங்க ஹயாத்தா இருக்கும் போதே இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 45 நாட்கள் இவருக்கு முற்றுகையிடப்படும். தௌராத்தில் படித்திருக்கிறோம். அதே மாதிரியே உஸ்மானிய கனி ரலியல்லாஹு தஆலா 12 ஆண்டுகள் மதீனாவை ஆட்சி செய்கிறார்கள். அரபுலக கவர்னராக திகழ்ந்தார்கள். 12 ஆண்டுகள், 6 ஆண்டு காலம் சுபிட்சமான வாழ்க்கை. அடுத்த 6 ஆண்டு காலம் இப்னு சபா என்ற யூதனால் உஸ்மானிய கனி ரலியல்லாஹு தஆலா கடும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஃபக்பலு என்று எழுதி கொடுத்தால் ஃபக்துலு என்று மாற்றி விடுவார்கள். கொண்டு வருகிற கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதி கொடுத்தால் செல்லுகிற வழியிலேயே யூதர்கள் கொண்டு வருபவரை கொன்று விடுங்கள் என்று எழுதி கொடுப்பார். ஃபக்பலு என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஃபக்துலு என்றால் கொன்று விடுங்கள். நிறைய பிரச்சனைகள். 45 நாட்கள் முற்றுகை. உஸ்மானிய கனி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 மகளை மணமுடித்த உஸ்மானிய கனி ரலியல்லாஹு தஆலா முற்றுகையை சொல்லுவார்கள், இந்த இடத்திலே தண்ணீர் இல்லாமல் இருந்தீர்கள், நான் தானே வேற ரூமாவை உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் தொழுத பள்ளியில் தொழுக அனுமதி இல்லையா?
பள்ளியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று ரசூல் கேட்டார்கள். நான் தானே 35,000 மிருகத்தை கொடுத்து இந்த இடத்தை வாங்கி கொடுத்தேன், அங்கு தொழுவதற்கு அனுமதி இல்லையா? முற்றுகையாளர்கள் மறுப்பார்கள். கடைசியில் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. மனைவி நாயிலா இடத்திலே சொல்லுவார்கள், அம்மா நாயிலா குடிக்க தண்ணீர் வேண்டும் அம்மா. நாயிலா தண்ணீரை தேடி அழைத்து கொண்டு வருவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு உறங்கி விடுவார்கள். எழுந்தவுடன் கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சுபுகின் நேரம் வந்துவிடும். எழுவார்கள். தண்ணீரை கொடுக்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு வேண்டாம், நான் நோன்பை நியத்து செய்து விட்டேன், தண்ணீர் வேண்டாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவிலே தோன்றி சொன்னார்கள், உஸ்மான் நீ நோன்பு வைத்துக் கொள், இன்றைக்கு நோன்பு திறக்க நான் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், பெருமானார் என்னை நோன்பு திறப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படி இந்த நீரை குடிப்பேன்? நோன்பை நியத்து செய்கிறேன். ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த வரலாறும் தௌராத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரினுடைய 3வது கலீஃபா எப்படி வருவார்? 4வது கலீஃபா எப்படி வருவார்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா இல்லை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரை தௌராத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருக்கு பின்னால் யார் வருவார்? தாக்குர்பாக், யூதர்களிலேயே சிறந்தவர் தாக்குர்பாக். தௌராத் வேதத்தை கரைத்து குடித்த தாக்குர்பாக். எந்தெந்த நபிமார்களினுடைய வரலாறுகள் இருக்கிறதோ அது முழுவதையும் அத்து குடித்த தாக்குர்பாக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து தௌராத்தில் எவ்வளவு சிலாகிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் யார்? அவர்கள் பஷீராக, நதீராக, சிராஜாக, முனீராக, தாபியாக எப்படியெல்லாம் ரசூல் நடப்பார்கள் அத்தனையும் தௌராத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் இது நாயகத்தின் நற்பண்புகள் வேறு எந்த நபிக்கும் கொடுக்காத சிறப்புகள் என்று சொல்லி காட்டுகிறார்களே. அன்பிற்குரியவர்களே, பெருமானாரின் சிலாகிப்பு தௌராத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மட்டும்தான் ஷக்கு சதுர், இருதய ஆபரேஷன். காரணம், மடக்குகளை சந்திப்பவராக இருக்கிற காரணத்தினால் இந்த இதயத்தை எடுத்து ஒளியால் நிரப்பப்பட்டது. இது உலகத்தில் வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி செய்யவில்லை. 4 முறை இருதய அறுவை. முதல்ல 2 வயசு ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு இடத்திலே பால்குடி பருவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது ஷக்கு சதுர் ஏற்படுத்தப்பட்டது. இதை பார்த்துவிட்டு ஓடி வருகிறார் ஆரி. ஹலீமத்து சாதியாவினுடைய மகன் ஓடி வருகிறார். அம்மா, யாரோ வந்தார்கள், இருதயத்தை பிளந்தார்கள், உள்ளிருந்து ஏதோ செய்தார்கள் அம்மா. ஜம்சம் தண்ணீரில் இருதயம் வைக்கப்படுகிறது, அதனால் இன்றைக்கு மருத்துவம் சொல்லுகிறது இதயத்தை பாதுகாத்து ஜம்சமை பயன்படுத்தலாமா என்று ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதயத்தை ஜம்சமில் வைக்கப்பட்டது. முழு இதயத்திலும் ஈமான் என்ற ஒளியை நிரப்பப்பட்டது. மீண்டும் இதயம் பொருத்தப்பட்டது. இதுபோன்று 4 முறை 25 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்னை கதீஜாவை மணமுடிப்பதற்கு முன்னால் இப்படி நடந்திருக்கிறது. அதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு செல்லுகிற போது 51 வயதிலே இது நடந்திருக்கிறது. பெருமானார் நுபுவத்தை பெறுகிற போது 40 வயதிலே இது நடந்திருக்கிறது. 4 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஷக்கு சதுர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் இது ஏற்படுத்தப்படவில்லை. இதயம் முழுக்க ஈமான் நிரப்பப்பட்டதால் மலக்குகளை எளிதாக சந்திக்கிற வாய்ப்பை என்ன, மலக்குகள் 100ஆல் நிரப்பப்பட்டவர்கள், 100ஆல் படைக்கப்பட்டவர்கள். ரசூலின் உடல் முழுக்க 100ஆல் நிரப்பப்பட்டதால் ரசூலுக்கு நிழல் கிடையாது. காரணம், 100க்கு நிழல் கிடையாது. வெளிச்சத்திற்கு நிழல் இருக்கிறதா? நிழல் இல்லை. பெருமானார் 100, அதனால் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி காட்டுகிறார்கள். 5வதாக யாருக்கும் கொடுக்காத சிறப்புத்தன்மை ரசூலுக்கு கதமும் நுபுவத், நுபுவத்தின் முத்திரை 2 புஜங்களுக்கு பின்னால் முதுகினுடைய நடுப்பகுதியிலே முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. கதமும் நுபுவத். சஹாபாக்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். காடையின் முட்டையை போல, காடையின் முட்டையை போல முத்திரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு விளையாடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி பேர் உமைர். அவர் கிளியை வைத்து விளையாடுவார். பெருமானார் கேட்பார்கள், யா உமைர் மா ஃபால நுஐர், அந்த கிளி என்ன?
சிறுவர்களை பார்க்கிற போது ரசூலுல்லாஹ் சிறுவர்களுக்கு ஏற்றவாறே நடப்பார்கள். ஒரு நாள் அந்த சிறுவன் கேட்கிறான், உங்களை நபி என்கிறார்களே, நபிக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். உங்கள் பையன் நம்மிடத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அதையெல்லாம் விளக்குகிற வயது உனக்கு வரவில்லை, அதனால் வயது வருகிற போது வார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை போட்டு அமர்ந்து கொண்டு தனக்கு மேலே ஏறி உட்கார வைத்துக் கொண்டார்கள். பெருமானார் யானை போடுகிறார்கள். அந்த சிறுவனின் கை அங்கும் இங்குமாய் சென்று அந்த நுபுவத்தினுடைய முருள் ஹத்ராவை பிடித்து விடுகிறார். இது என்ன என்று கேட்டார். அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், நபிக்கு ஆதாரம் என்ன என்று கேட்டாயே, இதுதான் நபியின் ஆதாரம், ஹத்முன் நுபுவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கிய செய்திகள் ஹதீஸ்களில் வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகத்திற்கு ஹத்முன் நுபுவத்தையும் வைத்திருக்கிறான். ஆறாவதாக மலக்குகள் அவர்கள் செல்லுகிற போது நிழலாய் மாறுவார்கள். வெயில் பெருமானாரின் மேனியின் மீது படாத அமைப்பிலே இதுலாவின் மலாயிக்கா மலக்குகள் குடைபிடித்துக் கொள்ளுவார்கள். இது நாயகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகை. வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை வைத்து குடைபிடிக்க வைக்கவில்லை. பல்வேறு நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயது பெருமானார் சிரியாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அபூ தாலிபின் மூலமாக புஹைரா பார்க்கிறார். செல்லுகிற வழியெல்லாம் பாலைவனம், அந்த கடுமையான உஷ்ணம். ஆனால் பெருமானாருக்கு மேலே மட்டும் நிழல் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த ராஜி புஹைரா அபூ தாலிபிடத்திலே வருகிறார். இவர் வருங்காலத்தில் நபியாக வருவார். 12 வயதிலேயே வருங்காலத்தில் இவர் நபியாக வருவார். மேகம் புடைபிடித்துக் கொண்டு செல்கிறது. இதை யூதர்கள் பார்த்தால் இந்த நபியை கொண்டு விடுவார்கள். அதனால் நீங்கள் ஊருக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள். 12 வயசுல வியாபாரத்தை கற்றுக்கொள்ள செல்லுகிற போது அபூ தாலிப் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். யூதர்களால் இந்த நபிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். 12 வயதிலேயே சிறு குழந்தையாக இருக்கிற போதே மேகம் குடைபிடித்தது. 25 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைசராவோடு சேர்ந்து கூட்டு வணிகம், பொருள் கதீஜா ரலியல்லாஹு சார்ந்தது லாபக்கூட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். சிரியாவுக்கு சென்று வியாபாரம் செய்தால் வெயில் வருகிற போது மைசரா சொல்லுகிறார், முகம்மதை சுற்றிலும் நிழல் பிடிக்கப்படுகிறது, மேகம் குடைபிடித்துக் கொள்ளுகிறது. இந்த முகம்மதை வெயில் தொடுவதே இல்லை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாரு, இப்படி ஒரு மனிதனை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. வியாபாரத்திலே குறைந்த லாபம், அதிக முதலீடு. யாரையும் இவர் ஏமாற்றியதில்லை, யாரிடத்திலும் பொய் சொன்னதில்லை, பொருட்களை மாற்றி விற்பனை செய்ததில்லை. வரிசையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழை சிலாகித்து மைசரா சொல்லுகிறார். இதை கேட்ட கதீஜா ரலியல்லாஹுவின் உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறார். இந்த மேகம் குடைபிடித்ததுதான் மைசராவின் உள்ளத்தை மாற்றியது. இதுதான் அன்னை கதீஜாவின் திருமணத்திற்கு காரணமாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். மழை தொழுகை இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு சென்றால் தெரியும், மஸ்ஜிதே ரஹாமா என்று ஒரு பள்ளி இருக்கிறது. 7ஆம் நம்பர் கேட்டு வெளியே போனீங்கன்னு சொன்னாக்கா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு அருகிலேயே மஸ்ஜிதே ரஹாமா. மழை தொழுகைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையே இல்லை, தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் என்று எல்லோரையும் அழைக்கிறார்கள். கால்நடைகள் வரை, பெண்கள் வரை அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் வருகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். அதிசயம் என்னவென்றால் வெயில் வருகிற போது பெருமானாரின் மீது வெயில் படவில்லை, மேகம் குடைபிடித்து இருக்கிறது. கண்மணி நாயகம் 2 கரங்கள் இணைந்தால் தான் வானின் கதவு திறந்து விடுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீன் இடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். மலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவில் இருந்து இறங்குகிற போது எல்லோரும் மலையில் நனைந்து கொண்டு சென்றார்கள் என்பது வரலாறு. அப்ப வெயில் ரசூலை படுகிற அமைப்பிலே இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறார்.
இதை போன்றுதான் ஹிஜ்ரத்தை செய்கிறார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் மேலே இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பிடித்து செல்வார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மேலே இருப்பார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்படியே மாற்றி மாற்றித்தான் சென்றார்கள். மதீனா வருகிற போது, மதீனாவில் இதுவரைக்கும் மக்கள் யாரும் பார்க்கல ரசூலை. ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா 400 குடும்பத்திற்குள் ஈமானை பிரித்திருந்தார்கள். எல்லோருமே ரசூலை பார்க்க வருகிறார்கள். இந்த நேரத்திலே ரசூலுடைய நிலை எப்படி என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இழுத்து வருகிறார். ரசூலுல்லாஹ் இழுத்து வருகிறார். மதீனாவில் வந்த அத்தனை பேர்களும் பார்க்கிறார்கள், ஒட்டகத்திற்கு மேலே இருப்பவர் தான் நபி, ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருபவர் அவருக்கு ஹாதிம் என்று எல்லோரும் வருகிறார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு சலாமும் ஓடி வருகிறார். சல்மான் பார்க்க ரலியல்லாஹு தஆலா மரத்தின் மீது இருந்தார்கள். முகமது என்று ஒருவர் நபி வந்திருக்கிறாராம் என்று கேட்டவுடன் கையை அங்கிருந்து விட்டு கீழே குதித்தார்கள். உடம்பெல்லாம் சிறைந்து ஓடி வருகிறார்கள். சல்மான் பார்க்க ரலியல்லாஹு தஆலா பார்த்தா ரசூலுக்கு மேகம் குடைபிடித்திருக்கிறது. மேகம் மலக்குகளை வைத்து அல்லாஹ் குடையாக்கினார். இதை பார்த்துத்தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னார்கள், ஒட்டகத்திற்கு மேலே இருப்பவர் நபி அல்ல, ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகிறாரே, மேகம் குடைபிடித்திருக்கிறது, இவர்தான் நபி என்று எல்லோரும் அந்த நபியை கண்டார்களே. இந்த சிறப்பு ரசூலுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. உலகத்தில் வேறு யாருக்கும் எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்பு. ஏழாவதாக அர்ஜகுன்னா சாப்பிடலாம். அல்லாஹ் அக்பர். மக்களிலேயே ஆகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகத்தை ஆக்கியிருந்தான். அர்ஜகுன்னா ரசூலின் அறிவுக்கு நிகராக உலகத்தில் அறிவை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. பாலைவன பகுதியிலே வாழ்ந்த அந்த ரசூல் அவருக்கு நிகராக உலகத்தில் அறிவை பெற்ற யாராவது இருக்கிறார்களா என்றால் ஒருவரும் இல்லை. உலகில் அறிவாளி ஒருத்தர் தானே, 1,00,000 பேர்களை மனிதர்களாக அல்ல எல்லோருக்கும் வழிகாட்டிகளாக மாற்றி காட்டியவர் ஒரே ஒருத்தர் தான். 1400 ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றைக்கும் அவர் புகழ் வங்காமல் வாழ்கிறதே. எவ்வளவு பெரிய அறிவாளி அர்ஜகுன்னா. தன் லட்சியத்தை பூர்த்தி செய்து இறந்த மாமனிதர். உலகத்தில் வேறு யாருமே லட்சியத்தை பூர்த்தி செய்யல. என்ன 4 வருஷம் அவர் இருந்திருக்காருன்னா இப்படி நடந்திருப்பாரு, என்ன 7 வருஷம் இருந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்பாரு, என்ன 10 வருஷம் இருந்திருந்தாருனாக்கா பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. அப்ப லட்சியம் பூர்த்தியாகாமலே இறந்திருக்கிறாங்க. எல்லாம் முடிந்து விட்டது, நான் என் ரப்பை சந்திக்க போகிறேன். கியாமத் வரை உலக அழிகிற வரை என்னென்ன தேவைகள் இந்த உம்மத்திற்கு தேவையோ அது முழுவதையும் நான் நிறைவேற்றிவிட்டேன். என் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டல் இருக்கிறது என்று சொல்லி மறைந்த அறிவாளி உலகத்தில் ரசூலை தவிர யாருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது இருக்கிறாங்களா? உலகம் எத்தனையோ எழுத்தாளர்கள், உலகம் எத்தனையோ பேச்சாளர்கள், எத்தனையோ துருக்கெடுத்தாளர்கள், எத்தனையோ பேர்களை உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்கிற ஒரே தலைவர் அர்ஜகுன்னா நாயகத்தை தவிர வேறு யாரையும் காணவில்லை. நிறைய பேர் எழுதுவாங்க, அவங்களுடைய வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்கார். மாரடைப்பு வராமல் இருப்பது எப்படி என்று எழுதினான். அவன் மாரடைப்பில் மறந்து போனான். வரல. எத்தனையோ பேர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த, ஹார்ட் ஆபரேஷன் செய்த அந்த டாக்டர் இங்கேதானே இறந்து போனார். அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஜகுன்னா சாப்பிடலாம். அவர்கள் அறிவால் அவர்களை மிகைத்தவர்கள், அறிவாற்றலால் ரசூலை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாருமே. ஒரு சஹாபிக்கு சந்தேகம் இருக்கிறது, ரசூலின் அக்கல் எவ்வளவு, அறிவு எவ்வளவு. நேரா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற, நாயகத்தினுடைய அறிவை நான் அளக்க வேண்டும், நாயகத்தினுடைய அறிவு எவ்வளவுன்னு கேட்டேன். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. இல்லையா? ரசூலின் அறிவை அளக்க முடியுமா? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா நீங்க பாத்திமாட்ட போய் கேளுங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலின் ஈரத்துண்டு இல்லையா? பாத்திமா ரலியல்லாஹு இடத்துல போய் ரசூலின் அக்கல் அறிவு எவ்வளவு என்று கேட்க, ரசூலின் அறிவை அடக்கிறதுக்கு என்னால முடியாது, என் கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா ரசூல் வளர்த்த பிள்ளை, அங்க கேளுங்க.
அலி ரலியல்லாஹு தஆலா உலகத்துல பெரிய அறிவாளி அலி ரலியல்லாஹு தஆலா. எதுவுமே இல்லைன்றே சொன்னதில்லை அலி ரலியல்லாஹு தஆலா. அந்த அலி ரலியல்லாஹு இடத்துல போய் ரசூலின் அறிவு எவ்வளவு என்று கேட்க சொன்னார்களாம், கடலின் மணல் இருக்கிறது அல்லவா, கடல்ல எவ்வளவு மண் இருக்கும்? ரசூலின் அறிவுக்கு முன்னால் என் அறிவு கடலில் ஒரு மணல் அளவு என்றார். கடலில் ஒரு மணல் அளவு. அலி ரலியல்லாஹுவின் அறிவுக்கு முன்னால் நம்முடைய அறிவு கடலில் ஒரு மணல் அளவு. ரசூலின் அறிவு அர்த்தம். எட்டாவதாக ஊத்திய குல்லல் ஹசன், உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத பேரழகு ரசூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நபிக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகை கொடுக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது. அதனாலதான் என் உஸ்தாத் பிஎஸ்பி அதிரத்தவர்கள் சொல்லுகிற போது அழகாக சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலீக், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹசன். ஹசன் என்று சொன்னால் அந்த அழகு குறையவே குறையாது. பிறக்கும் போது எப்படி அழகா இருந்தாங்களோ மூத்தா போற வரைக்கும் அப்படியே இருப்பான். நம்ம அழகெல்லாம் சொல்ல முடியுமா? பிறக்கும் போது அவ்வளவு நீட்டா இருப்பாரு. 60-70 வயசு ஆச்சுன்னு சொன்னாக்கா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த நெத்தினா உழுத நிறம் மாதிரி மாறிடும். வாத்து நடக்கிற மாதிரி நடப்பார். அன்னம் போல இருக்கிறவர் வாத்து போல் மாறி விடுவார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை ஒரே மாதிரி அழகு அப்படியே இருக்கும். ரசூல் அப்படி அல்ல, மலீக். ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது அழகு கூடிக்கொண்டே இருக்கும். ரசூலை ஒரு தடவை பார்த்து அடுத்த தடவை பார்த்தா அழகு கூடி இருக்குமா, அடுத்த தடவை பார்த்தா அழகு கூடி இருக்குமா. இதைத்தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தில் எழுதுகிற போது எழுதுவார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ரசூலை பற்றி எழுதுகிறார்கள். ரசூலை பற்றி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதை போன்று வேறு எந்த இணையத்தில் சொல்லி இருக்க முடியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பார்த்து மயங்கிய பெண்கள் தங்களுடைய கையில் இருக்கிற ஆப்பிளை அறுத்து கத்திய கையையும் சேர்த்து அறுத்துக் கொண்டார்கள் இல்லையா? கையையும் சேர்த்து அறுத்துக் கொண்டார்கள். சக்கராத்தின் நேரத்தில் உம்மத்தே முஹம்மதி கண்மணி நாயகத்தை காணுவார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, நல்லோர்கள் கண்மணி நாயகத்தை காணுவார்கள். அவர்களை பார்க்கிற போது, பேரழகை பார்க்கிற போது சக்கராத்தின் வேதனையே தெரியாது. கையை அறுத்தவர்கள் எப்படி கை அறுத்தது தெரியவில்லையோ, இதுபோலதான் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ரசூலை பார்த்த மயக்கத்தில், ஆனந்தத்தில், சந்தோஷத்தில் சக்கராத்தின் வேதனை இல்லாமல் சிரித்துக் கொண்டே இறப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. பெருமானாரினுடைய பேரழகு ஊத்திய குல்லல் ஹசன், எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவர்கள் நாயகம், எல்லா அழகும் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ். ஒன்பதாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னோடு தன்னுடைய பெயரோடு 8 இடங்களில், முக்கியமான இடங்களில் ரசூலையும் இணைத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய பெயரோடு எங்கெல்லாம் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். தாத்தை பற்றி வணக்க வழிபாடுகளை சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மையுத்தக ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். அப்ப அல்லாஹ்வோடு ரசூலையும் அல்லாஹ் வணக்க வழிபாட்டில் இணைத்துக் கொள்ளுகிறார். அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைக்கப்பட்டவர்கள். பிரியம் கொள்ளுகிற விஷயத்தில் அல்லாஹ்வை நேசிப்பதை போல ரசூலையும் நேசிக்க வேண்டும். குல் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்ற வேண்டும். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இவ்வளவு அழகான வார்த்தைகள். முஹப்பத்தில் அல்லாஹ் தன்னோடு ரசூலை இணைத்துக் கொள்ளுகிறார். மஅசியத்தில் பாவம் அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்ச என்ன தண்டனையோ ரசூலுக்கு மாறு செய்தாலும் அந்த தண்டனை. மையல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு யார் மாறு செய்கிறார்களோ ரசூலுக்கு யார் மாறு செய்கிறார்களோ. மஅசியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற சாட்சிகள். அல்லாஹ்வோடு ரசூலையும் இணைத்துக் கொள்ளுகிறார். இஸ்ஸத் கண்ணியத்தை பற்றி பேசுகிற போது வலில்லாஹில் இஸ்ஸத் வ லிரசூலிஹி,
இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதே இஸ்ஸத் என்பது ரசூலுக்கு சொந்தமானது. இஸ்ஸத்திற்கு சொந்தக்காரர், தௌகீருக்கு சொந்தக்காரர், தஅலீமுக்கு சொந்தக்காரர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். பொறுப்பை பற்றி சொல்லுகிற போது விலாயத் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கூட நாம் அல்லாஹ்வை மறந்துடுவோம். ஒரு நொடி கூட அல்லாஹ் நம்மை மறப்பதே இல்லை. ஒரு நொடி கூட அல்லாஹ் நம்மை மறந்து விட்டால் நம்முடைய நிலை என்னாகும்? இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு. உங்களுக்கு பொறுப்பாளி யார் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்று அல்லாஹ் பேசுகிறார். உங்களுக்கான வழி, குழந்தைகளுக்கு வழி பெற்றோர் என்று சொல்லுகிறார்களே, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமான வழி பொறுப்புதாரிகள் யார்? அல்லாஹ் ரசூலுஹு என்று குர்ஆன் பேசுகிறது. இங்கேயும் அல்லாஹ் தன்னோடு ரசூலை இணைத்துக் கொள்ளுகிறார். இஜாபா என்று வருகிற போது அல்லாஹ் அக்பர், இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல் இதா தஆ. பதில் கொடுக்கணும். பெற்றோர்கள் அழைத்த பிள்ளைகள் வந்துடும். சுன்னத்தான தொழுகையில தொழுதுகிட்டு இருக்கும்போது அத்தா அம்மா கூப்பிட்டாங்க, தொழுகையை விட்டுணும். பெற்றோர் அழைத்தார், சுன்னத்தை விட்டுவிட்டு பதில் கொடுக்க வேண்டும். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் பரவில அழைச்சா கூட பதில் கொடுக்கணும். இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல், இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல் இதா தஆக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், உங்களை அழைத்தால் அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே தீர வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஏழாவதாக அல்லாஹ் தன்னுடைய பெயரை ரசூலுக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் லக்கும் ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தான் உங்களுக்கு மன்னிப்பவனும் ரஹீம் கிருபையாளர். இதே வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு பயன்படுத்துகிறார். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தனக்கு பயன்படுத்திய வார்த்தையை தன் ஹபீபுக்கு பயன்படுத்துகிறார். நாயகம் இந்த உம்மத்தின் மீது பேராசைப்படுகிறார்கள். அவர்கள் முஃமின்களின் மீது ரഊஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதே மாதிரி ரிலா என்று வருகிற போது அல்லாஹ் தன்னோடு ரசூலை இணைத்துக் கொள்ளுகிறார். பொருத்தம் என்று வருகிற போது அல்லாஹ் வ ரசூலுஹு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஐயர்து அல்லாஹ்வும் ரசூலும் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இப்படி 8 இடங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற போதெல்லாம் தன்னுடைய ஹபீபையும் பேசுகிறான். அப்ப ரசூலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மகத்துவம். 10ஆவதாக ஜிப்ரீலை நேரடியாக பார்க்கிற வாக்கியம். உலகத்தில் எந்த நம்பிக்கை கிடைக்கல. எல்லாத்துக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகையை கொண்டு வந்திருக்கிறார்கள். மனித தோற்றத்தில் கொண்டு வருவார்கள். ஆனால் நேரடியாக 600 ரெக்கைகளுக்கு சொந்தக்காரர், ஷதீதுல் குவா, கடும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அந்த 600 ரெக்கைகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கண்டார்கள், மிஅராஜிலே கண்டார்கள். 2 முறை நேரடியாக 600 ரெக்கைகளோடு கண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறப்புகள் தனித்துவ சிறப்புகள். மற்ற நபிமார்களை விட இந்த விஷயத்தில் தனித்து நிற்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த 10 செய்திகள் இந்த உம்மத்திற்கு பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகைகள். வேற எந்த உம்மத்துக்கு இல்லாத சலுகைகள் பெருமானார் இந்த உம்மத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முதலாவது மசகுல் குஃபன். முந்தைய உம்மத்தெல்லாம் தண்ணினா தயமம் அதெல்லாம் இந்த உம்மத்துக்கு கிடையவே கிடையாது. இந்த உம்மத்துக்கு அப்படி இல்லை. தண்ணி இல்லையா, அடுத்த செக்ஷனுக்கு சென்று விடலாம். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் அல்லாஹ் படைத்தது தண்ணீரை, அதற்கடுத்து மண்ணை படைத்தான், அதற்கு பிறகு காற்றை படைத்தான், அதற்கு பிறகு நெருப்பை படைத்தான். அதனாலதான் தண்ணிக்கு நாய்வு. தண்ணி இல்லைன்னு சொன்னா அதுக்கு நாய்வு அடுத்த படைப்பாக இருக்கிற மண். நூறுல் லீலா என்ற நூலிலே ரொம்ப அழகாக இதை எழுதுவார். அல்லாஹ்வின் படைப்பு அதை செய்கிறது. அப்ப தண்ணி இல்லையா? பெருமானார் கேட்டார்கள், என் உம்மத்துக்கு தண்ணி இல்லைன்னா ரப்பல் ஆலமீன் என் உம்மத்து எப்படி தொழுவது? கவலைப்பட வேண்டாம், தயமம் செய்து தொழுது கொள்ளலாம் என்று உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வேற உலகத்துல இத்தனை சமூகம் வந்திருக்கிறது, 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்களே, யாருக்காவது தயமம் கொடுக்கப்பட்டதா? அறவே இல்லை. அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செய்யறதுக்கு மோசாவின் மீது
என் உம்மத்து அந்த சூவை கலட்டி காலை கழுவுறது கஷ்டம், அதனால அல்லாஹ் சொல்லிட்டான் கலட்டவே தேவையில்லை. வெளியூருக்கு போனா 3 நாள் கைய வச்சு ஒரு நாமம் போட்ட மாதிரி நாமம் போட்டா போதும் இல்லையா? ஊர்ல இருக்கிறானா ஒரே ஒரு நாள் 5 வேளை செய்து கொண்டால் போதும். இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய சலுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சாக்ஸ்ல தடவிடக்கூடாது. நம்மால் இந்த சலுகையை பயன்படுத்தி சாக்ஸை போட்டுக்கிட்டு மோசா சொல்லி சாக்ஸ மோசா என்று சொன்னால் நம்முடைய கரண்டையை இழுத்து பிடித்திருக்க வேண்டும். தண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் மோசா. சாக்ஸை போட்டுட்டு அதுலயும் நாங்க மதம் செஞ்சு கொள்றோம்னா இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மற்றவர்களாலே குப்பை பெருமானார் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகை. இரண்டாவது சலுகை அதிகப்படியான தண்ணீர்ல நஜீஸ் விழுந்துட்டாலும் அந்த தண்ணீர் நஜீஸா? உலகத்துல வேற எந்த உம்மத்துக்கு இந்த சலுகை இல்லை. கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு மது தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் குழந்தை நஜீஸாக. ரசூலுல்லாஹ் ஏன் உம்மத்துக்கு இதெல்லாம் தாங்காதரப்பே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாஃபி மதுஹப்ல குல்லத்தை 2 கோட அளவுக்கு தண்ணீரே அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறார். புறா எச்ச விழுந்துருச்சு, அது சாகாது. ஹனபி மதுஹபை பொறுத்தவரை சுலைமானு தாரானி சொல்லுவார்கள், பாடம் நடத்துகிற போது அதிகப்படியான தண்ணீர் என்றால் என்ன என்று கேட்கிற போது வெளிப்பள்ளியின் அளவு இருந்தால் அதிகப்படியான தண்ணீர் என்றார்கள். வெளிப்பள்ளியை அளக்கும் போது 10க்கு 10 இருக்கிறது. ஃபகீஹ் சுலைமானு தாரானியால் ஹனபி மதுஹபிலே உருவாக்கப்பட்டதுதான் 10க்கு 10. நவுஸ் என 10க்கு 10. இந்த 10க்கு 10 10 அடி நீளம் 10 அகலம். இந்த அளவு தண்ணீரிலே நஜீஸ் விழுந்து விட்டால் அந்த தண்ணீர் நஜீஸ் ஆகாது. ஒரு சொட்டு சாராயம் கலந்துருச்சு, நஜீஸ் ஆகுமானா தண்ணீர் ஃபுல்லா எடுக்கணுமானா எடுக்க தேவையில்லை. இந்த சலுகை உலகத்திலே வாங்கி கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி பெருமானார் இந்த உம்மத்துக்கு மட்டும் வாங்கி கொடுத்த சலுகையில் இஷா தொழுகை. இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்த சலுகை. மற்ற தொழுகையெல்லாம் நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஃபஜ்ரின் வேளை. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நன்றிக்காக 2 ரக்அத் தொழுதார்கள். அது ஃபஜ்ராக மாறி போனது. அதுக்கு பேர் ஃபஜ்ர் ஆயிடுச்சு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்கு நன்றியாக அல்லாஹ்ட்ட கேட்டு 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 ஏன்னா ஹாஜரா மூலமா குழந்தை பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இங்கிட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி குழந்தை இல்லையே என்று பாராய்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அதற்கு நன்றிக்கடனாய் 4 ரக்அத் தொழுதார்கள். இந்த லஹீரா சூரியன் ஜவாலானதற்கு பிறகு அடிசாய்ந்ததற்கு பிறகு அதுதான் நுகுரு தொழுகையாக மாறிவிட்டது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நாள் தூங்கினாங்க? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் படுத்தாங்க 100 வருஷம் தூங்கினாங்க. கமலபித்த அல்லாஹ் கேட்கிறான், உஸைர் எவ்வளவு நாள் நீங்க தூங்குனீங்க? யௌமன் நௌமாவயம், என்ன ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அல்லது கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன், அல்லது கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவன் கழுதையை பாரு, கொண்டு வந்து சோத்தை பாரு. இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், கடைசியில் பார்த்தா எவ்வளவு நாள் தூங்கியிருக்கிறாங்க? 100 ஆண்டுகள் தூங்கி எழுகிறார்கள். நாணயமெல்லாம் மாறிப்போனது. 100 வருஷம் அல்லாஹ் எழுப்பியதற்கு நன்றியாக அப்படியே விட்டுந்தாங்க முடிஞ்சிருக்குல்ல. அதனால ரப்பி என்னை மீண்டும் உயிர் பெறச் செய்தானே, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வைத்தானே, இதற்கு நன்றியாக நான் கொடுக்கிறேன் என்று தொழுதார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுதான் அசராக மாறி இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். மகரிப் நேரத்தில் 4 ரக்அத்துக்கு தக்பீரை கட்டி நியத்து செஞ்சாங்க. 1 ரக்அத்தை மறந்து விட்டாங்க. 3 ரக்அத்திலேயே தொழுகையை முடித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்படி தொழுது விட்டார், அதனால் மகரிபை 3ஆகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 ஆக்கி விட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் நினைவாக மகரிப் தொழுகை நடக்கிறது. இஷா தொழுகை என்பது இந்த உம்மத்திற்கு நான் வாங்கி கொடுத்த சலுகை என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கலாம். 4வதாக அதான் இகாமா. உலகத்தில் எந்த உம்மத்துக்கு இல்லை. பாங்கு
முந்தைய சமூகம் எல்லாம் தொழுகைக்கு அழைப்பதாக இருந்தால் நாக்கூரின் மூலமாக அழைப்பார்கள் இல்லையா, ஒரு ஊதுகுழலை வைத்து அழைப்பார்கள், டபராவின் மூலமாக அழைப்பார்கள், மதூசிகள் நெருப்பின் மூலமாக அழைப்பார்கள். இல்ல முந்தைய உபத்துக்கள் நகாராக்கள் டபரா நம்ம கிராமங்கள் வந்து அடிப்பாங்க. யூதர்கள் நாக்கூர் இந்த கொம்பை வைத்து ஊதுவார்கள். எந்த நிலையில் நாம் தொழுகைக்கு அழைப்பது மக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பினி பெருமானாரின் மீது ஆக நேசம் கொண்டவர்கள். நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட நேசத்திற்காக அல்லாஹ் அவர்களின் மூலமாக வாங்கி கடமையாக்கினார். எந்த அளவுக்கு நேசம்னா ரசூலுல்லாஹ்வினுடைய வஃபாத் செய்தி கிடைத்தவுடன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இதஹபில் பஸர் அன்துர் பாத ஹபீபி அஹதா. இறைவா, அந்த பேருளை பெருமானாரை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை, என் கண்பார்வையை போக்கிவிடும். அதற்கு பிறகு அவர் யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளவு நேசம். எப்படி தொழுகைக்கு அழைப்பது? அவர்தான் கனவு கண்டார். கனவிலே 2 வழக்குகள் சொல்லுகிறார்கள், தொழுகைக்கு எப்படி அழைப்பது? நெருப்பை வைத்து அழைப்பதா, நாக்கூரை வைத்து அழைப்பதா, டபராவை வைத்து அழைப்பதா? ஒரு மலக்கு சொன்னாரு, இல்ல இல்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். வாக்கு எப்படி சொல்லப்படுகிறதோ இந்த கேட்ட உடனே வேகமா எந்திரிச்சு ஓடி வர்றாரு. அதிகத்து நேரத்தில் வாங்கி வேகமா ஓடி வர்றாரு. ரசூலிடத்திலே சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரும் பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. பெருமானார் பிலாலை அழையுங்கள், வஹுவ அன்தா சௌதா, அவர் குரலில் உயர்ந்தவர், பிலாலுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிலால் சொல்லட்டும். சொல்ல சொல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதல் வாக்கு பிலால் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேட்டியை கூட கட்டல, வேட்டியை இழுத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க. இந்த கனவை நானும் கண்டேன் ரசூலே. இதே வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது ரசூலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஞ்ஞானத்தம் கொண்ட உமரை அதானுக்கு சாட்சியாக ஆகிறார். அதானுக்கு சாட்சி. முரளியில் சொல்லுவாங்களா, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பினிக்கு முன்னால் நான் வந்து சொல்லி இருந்தால் உலகத்தில் சொல்லப்படுகிற எல்லா பாங்கின் நன்மைகளும் எனக்கு பங்கு கிடைக்குமே, அந்த நிலை இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் நேசம் அவருக்கு நன்மையை தேடிக் கொடுத்து விட்டது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த அதான், இந்த இகாமா பெருமானார் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகை. 5வது தக்பீர். இந்த உம்மத்திற்கு லா யுஅத்தா லிகுல்லி உம்மத்தின், எந்த உம்மத்துக்குமே தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நம்ம தொழுகிறோமா இல்லையா? இந்த 4 அமைப்புகள், இந்த தொழுகை உலகத்தில் எந்த உம்மத்திற்கு வழங்கப்படவில்லை. நீங்க இப்ப யூதர்களை போய் பார்க்கலாம். ஜெருசலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மள மாதிரி தக்பீரை கட்டுவான், ஆனா கையை கீழே போட்டுட்டு நின்றுகிட்டே ஆடிக்கிட்டே இருக்கான். இவன் அவன் தொழுக. படைப்பினங்கள் 4 சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாய் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த தக்பீர் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்பீரை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். மாற்றத்திற்கு காரணம் அவன் தான். அவன் நினைச்ச குனிய விடாம பிடிச்சிக்க முடியும். குனிய விடுகிறான், எழ விடுகிறான், படுக்க அல்லாஹ் விடுகிறான், உட்கார வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிப்பதற்கான தக்பீர் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகையாய் வாங்கி கொடுத்தார்கள். ஆமீன் என்பது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த நபிக்குமே எந்த உம்மத்துக்குமே ஆமீனும் இல்லையா கொடுக்கப்படவில்லை, தக்பீரும் வழங்கப்படவில்லை. ஹதீஸ்கள் சொல்லுகிறது. அல்லாஹ் அக்பர். 6வதாக ரப்பனா லக்கல் ஹம்த். இந்த உம்மத்திற்கு பெருமானார் கொடுத்த சலுகை பெரியோரை மதித்ததற்காக. பெரியோரை மதிக்க வேண்டும் என்ற பாடத்தை ஒவ்வொரு தொழுகையும் சொல்லிக் கொடுக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். எப்பொழுதுமே முதல் சஃப்ல நின்று தொழுகிறவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஃபர்ஸ்ட் சஃப்ல. ஆனா அன்னைக்கு வரும்போது ஒரு பெரியவர் ரொம்ப முடியாம வர்றாரு, பின்னாடியே வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி ஓத ஆரம்பித்து ருக்குவுக்கு சென்று விட்டார். ஒரு ரக்காத் போய்விட்டதே என்ற கவலை. ஆனாலும் கியாமத் நாளையிலே மஸ்பூக் என்ற பெயர் நமக்கு வந்துவிடுமே. ரப்பே, முழு தொழுகையும் எனக்கு கிடைக்க செய்வாயாக. அல்லாஹ் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவிலேயே பிடித்துக் கொண்டாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் எந்திரிக்கணும்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகையில சேரும்போது அல்ஹம்துலில்லாஹ், நம்ம தொழுகை கிடைச்சிட்டே இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்க. உடனே பெருமானார் அங்கிருந்து சிமிக்கி கொடுக்கிறாங்க, ரப்பனா லக்கல் ஹம்த். இங்கிருந்து சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா. அவர் அல்ஹம்துலில்லாஹ் தக்பீர் கட்டுறாரு. பெருமானார் இங்கிருந்து சொல்றாங்க சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவரை அல்லாஹ் கேட்டு விட்டார், என் முதுகை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அங்க சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அரிசிக்கு போய் பெருமானார் கொடுத்தாரு. அப்பதான் பெருமானார் எந்திரிக்கும் போது சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா எந்திரிச்சாங்கல்ல, இதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரப்பனா லக்கல் ஹம்து, எல்லா புகழும் ரப்பே உனக்கு தான் பட்டேன். அல்லாஹு அக்பர். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலினுடைய உரையாடல். பெரியோரை மதித்ததற்காக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பெரிய சிறப்பு ரப்பனா லக்கல் ஹம்து. வேறு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏழாவதாக எத்தனை வகை தொழுகைகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்தது. இதை பத்தி சொல்றதா இருந்தா 4 நாள் சொல்லணும். எவ்வளவு தொழுகைகள். ஸலாத்துல் ஜும்ஆ உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்கிறதா, எந்த உம்மத்திற்காவது இருக்கிறதா? அல்லாஹ் தேர்வு செய்ய சொல்லுவான். யூதர்களே, அல்லாஹ் வந்து மிஸ் பண்ணிட்டான், ஜுமாவுடைய நாள் உலகம் படைக்கப்பட்ட நாள், ஜுமாவுடைய நாள் தான் உலகத்தினுடைய முடிவு ஏற்படும், இது அல்லாஹ் மிஸ் பண்ணிட்டான், நீங்களே 7 நாட்களில் தேர்வு செய்யுங்கள், சிறப்புக்குரிய நாளை தேர்வு செய்யுங்கள். யூதர்கள் சனிக்கிழமையை தேர்வு செய்கிறார்கள், நசாராக்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்கிறார்கள், தோல்வி கண்டார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் ஜுமாவை தேர்வு செய்தார்கள். அல்லாஹ் எதை நாடினாரோ அதை தேர்வு செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற அந்த ஜுமாவுடைய தொழுகை. அல்லாஹ் அக்பர். ஜுமாவுடைய தினம் ஸலாத்துல் ஜும்ஆ இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தார். ஸலாத்துல் ஈதை, ஈது தொழுகை இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து. எத்தனை வகையான தொழுகைகள் இல்லையா? 5 நேர தொழுகை, ஸலாத்துல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு சிறப்பு என்பது உலகத்தில் எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார். ஸலாத்துல் ஷுக்ர், ஸலாத்துல் ஹாஜா, ஸலாத்துல் இஸ்திகாரா, நலவை தேடி ஒரு தொழுகை. இரவு உறங்குகிற போது யா அல்லாஹ் இது கைராக இருந்தால் எனக்கு காட்டிக் கொடு என்று தொழுகிற ஸலாத்துல் இஸ்திகாரா. ஸலாத்துல் ஹௌஃப், போர்க்களத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அதனால் 4 ரக்காத் தொழுகையை இமாம் நிற்பார், 2 ரக்காத்தை தொழுவார்கள், இவர்கள் போராடுகள் செல்லுவார்கள், மீத பேர் அங்கே போர் செய்து கொண்டிருப்பவர்கள் மீண்டும் வருவார்கள், இமாமோடு சேர்ந்து 2 ரக்காத் தொழுது விடுவார்கள். இமாம் சலாம் கொடுத்து போயிருவாரு, இவங்க 2 ரக்காத்துல போனவங்க அவங்க 2 ரக்காத்து மீண்டும் வந்து தொழுவார்கள், சலாம் கொடுத்து விட்டு செல்வார்கள், அவர்கள் மிச்சம் இருக்கிற தொழுகையை மீண்டும் வந்து தொழுவார்கள். ஸலாத்துல் ஹௌஃப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழங்கினான். ஸலாத்துல் குசூஃப், ஸலாத்துல் குசூஃப், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் எப்படி தொழுவது, பெருமானார் இந்த உம்மத்திற்கு தொழுது காட்டி இருக்கிறார்கள். ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை பெய்ய தேடுகிற தொழுகை பெருமானார் இந்த உம்மத்திற்கு காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஸலாத்துல் தராவீஹ், கியாமுல் லைல் இந்த உம்மத்திற்கு ரசூல் காட்டி இருக்கிறார். கியாமுல் லைல் என்ன, தராவீஹ் என்ன? அன்பிற்குரியவர்களே இல்லையா, கியாமுல் லைல் ரசூல் காலம் முழுக்க தொழுகிறது. தராவீஹ் என்பது ரசூல் இல்ல ரமலானில் மட்டும் தொழுகிறது. ஸலாத்துல் தஹஜ்ஜுத், கியாமுல் லைலுக்கும் தஹஜ்ஜுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவன் இரவிலே தூங்காமல் எந்த நேரத்தில் தொழுதாலும் அது கியாமுல் லைல், தூங்கி எழுந்து தொழுதால் அது தஹஜ்ஜுத். இடையில் தூக்கம் குறுக்கிட்டால் அது தஹஜ்ஜுத். தூங்காம ராத்திரி ஃபுல்லா இருக்கிறார், 2:30 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் இருக்கிறார், இருந்த 3 மணிக்கு தஹஜ்ஜுத் சொல்லி தக்பீர் கட்டினானோ அது கியாமுல் லைல். தூக்கம் இடையில் இருந்தால் தஹஜ்ஜுத், இல்லை என்றால் கியாமுல் லைல். எத்தனை தொழுகைகள், அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உம்மத்துக்கு தொழுகிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிற சலுகைகள். அதே மாதிரி நோன்புல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய உம்மத்தெல்லாம் தூங்கிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதற்கு சாப்பிட்டார்? நோன்பு ராத்திரி படுக்கும் போது என்ன சாப்பிட்றாங்களோ அதோட கொடுத்து சகரில் எல்லாம் எந்திரிச்சு சாப்பிட்டாக்க நோன்பு செல்லாது.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட அல் இபாஹத்துல் அக்லி வஸ்ஸுர்பி வல் ஜிமா இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுகிற வரை சாப்பிடலாம், குடிக்கலாம், மனைவியோடு சேரலாம். அதை நம்மால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டான். மோதி நாட்டை சொல்லி கொஞ்சம் வேகமா வாங்க சொல்லுங்க, வேகமா சொல்லிடாதீங்க, மெதுவா சொல்லுங்க, சடக்கே சாப்பிட வாங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிட வேண்டும் இல்லையா? நமது இல்லை, அது கூட வக்து வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த நேரம் வந்ததுக்கு பிறகு பதிலின் வக்து வந்ததற்கு பிறகு சாப்பிடுதல் குடித்தல் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சலுகை. 9வதாக நோன்பு வைத்திருப்பவர்களுக்கு பெருமானார் ரப்பே உனக்காக சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறார்கள் ரப்பே, அவர்களுக்கு நீ என்ன கொடுக்க போகிறாய்? பெருமானார் கேட்கிறாங்க, என்னுடைய உம்மத்தே சாப்பிடாம குடிக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன கொடுக்க போகிறாய்? அவர்கள் நியத்து செய்ததிலிருந்து நோன்பு திறக்கிற வரை அவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இன்னல் மலாயிகத்த தஸ்தஅஃபிரு லஹும் ஹத்தா யக்துரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கி கொடுத்து இவ்வளவு பெரிய சலுகை கடைசி வரை அல்லாஹு அக்பர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய சலுகை லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் உலகத்தில் எந்த உம்மத்துக்காக கிடைச்சா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள் லைலத்துல் கத்ர் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு முந்தைய சமூகம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ரப்பல் ஆலமீன், நிறைய நன்மைகள் செய்தவர்கள் ரப்பல் ஆலமீன், என்னுடைய உம்மத்திற்கு ஏதாவது வேண்டுமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் கரங்களை வீண்கரமாக ஆக்குவதில்லை. லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அது மட்டும் இல்ல, அந்த இரவிலே ஒருவன் அடங்குகிற போது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நேரடி சலாத்திற்கும் நேரடி முஸாஃபஹாவுக்கும் சொந்தக்காரனாகிறார். இது உலகத்தில் வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அடுத்து ஒரு 10 தென்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் வாஜிபாக்கி கொண்ட விஷயங்கள். இந்த குர்ஆன் ஓதுவோமா இல்லையா? நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோமா இல்லையா? நமக்கு அது சுன்னத், ஆனால் ரசூலுக்கு அது வாஜிப். சொல்லித்தான் கீழே நமக்கு சுன்னத், ரசூலுக்கு வாஜிப். இரண்டாவது முஸாபரத்துல் அது, எதிரிகளை சந்திக்கிற போது பொறுமையோடு நபி இருக்கிறவர் தண்ணீர் வாஜிபாக்கி கொண்டார்கள். அதனால்தான் போர்க்களத்தில் பெருமானார் யாரையும் கொலை செய்யவில்லை. பெரும்போர் 7 போர்களை கண்டிருக்கிறார்கள். 7 போர்கள் பெரும்போர். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் ஒருவரை கூட வெட்டவில்லை. காரணம் முஸாபரத்துல் அது. ஒரு பெரிய மனிதருக்கு அடையாளம் என்னன்னா முஸாபரா. எந்த களத்தில் நின்றாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். மூன்றாவது ததீர் முன்கர், எங்கு தவறு நடந்தாலும் அதை ரசூலுல்லாஹ் கண்டிப்பது வாஜிப். ரசூலுல்லாஹ் கண்டிக்காம அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது உலக நாள் முடிகிற வரை அனுமதி ஆகிவிடும் இல்லையா? அதனால கண்டிப்பது வாஜிப். நாலாவது உஜூபுல் வஃபாஇ வஅதி, வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை ரசூல் நிறைவேற்றுவது வாஜிப். நமக்கே அது வாஜிப், இப்ப ரசூலுக்கு அன்பிற்குரியவர்களே வாக்குறுதியை நிறைவேற்றுவது வாஜிப். அதே மாதிரி யாராவது கடன் பெற்று விட்டார், 5வதாக யாராவது முஸ்லிம்களில் கடன் பெற்று விடுகிறார், அவர் ஏழையாக இருந்தால் அந்த கடனை அடைப்பது ரசூலின் மீது வாஜிப். அல்லாஹ் அக்பர். தன் மீது ரசூல் வாஜிபாக்கிக் கொண்டார்கள். 6வது ஆச்சரியத்தை கண்டார். லப்பைக் இன்னல் ஈஸல் ஆகிரா, வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கையில்தான். ரப்பே உன்னிடத்தில் நான் சரண்டர் ஆகிவிட்டேன், ரப்பை ஆதராகிவிட்டேன் என்று சொல்வதை ரசூல் பாதுகாத்துக் கொண்டார். ஒரு ஆச்சரியத்தை பார்த்துட்டாங்கன்னா எல்லாம் ரப்பிடத்தில் இருந்துதான் நடக்கிறது. ரப்பை உன்னிடத்திலே சரண்டர் ஆகிவிட்டேன். இந்த வாழ்க்கை நிரந்தரமல்ல, மறுமையின் வாழ்க்கையில்தான் நிரந்தரம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். 7வதாக ஒரு தொழுகையை ஆரம்பித்தால், ஒரு இபாதத்தை ஆரம்பித்தால் முடிப்பதை ரசூல் வாஜிபாக்கிக் கொண்டார். சுன்னத்தான நபிலான வணக்கத்தை ஆரம்பிக்கிற போது ஆரம்பித்தாக்கா அதை கண்டிப்பா முடிச்சே தீர வேண்டும்.
முடிப்பதை ரசூல் பாதுகாத்துக் கொண்டார்கள். எட்டாவதாக உஜூபு தப்தி பில்லதி யாசன், எதை செய்தாலும் அழகானதை செய்வதை ரசூல் பாதுகாத்துக் கொண்டார்கள். தனக்கு தீங்கு அளித்தாலும் அசின் இல்லாமல் அசாலை தீங்களித்தவர்களுக்கும் உபகாரத்தை ரசூல் பாதுகாத்துக் கொண்டார்கள். தனக்கு தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம். ஒன்பதாவதாக ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வதை ரசூல் பாதுகாத்துக் கொண்டார். பாவமே இல்லாத ரசூல், எந்த பாவம் ஆனால் தன்னின் மீது பாதுகாத்துக் கொண்டார்கள். 10ஆவதாக ஈகாலு நாணிமி, ரசூலுல்லா தொழுகைக்கு போகும்போது யாராவது தூங்கிட்டு இருந்தா அவங்களை எழுப்புவதை பாதுகாத்துக் கொண்டார். ரசூல் போகும்போது தூங்கிட்டு கூட, அப்ப ரசூல் தூங்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்துக் கொண்டார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகைகள் ஏராளம். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا قضيته ولا مريضا الا شفيته ولا معين